சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலையான ஜெயலலிதா 5வது முறையாக முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்ற நிலையில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று பதவியை இழந்தார். உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த அனைவரும் தொடர்ந்து பதவி வகித்தனர். கடந்த 11ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் அதிமுக சட்டசபை தலைவராக வெள்ளியன்று தேர்வு செய்யப்பட்டார். சட்டசபை தலைவர் மற்றும் முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழக கவர்னரை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கி ஆட்சியமைக்க உரிமை கோரினார். இதன்படி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பின்னர் தலா 14 அமைச்சர்கள் வீதமாக 28 அமைச்சர்களும் ஒரு சேர பதவியேற்றனர். ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான், நத்தம் ஆர் விஸ்வநாதன் என்னும் நான், ஆர் வைத்திலிங்கம் என்னும் நான், எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான், பா மோகன் என்னும் நான், வா வளர்மதி என்னும் நான் சட்டப்படி அமையப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாமல் கொண்டிருக்கிறேன் என்றும் இந்திய நாட்டில் ஒப்பில்லாத முழுவதும் ஆட்சியையும் ஒருமையும் நிறைவேற்றுவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் மொத்தம் 15 நிமிடங்களில் பதவியேற்பு விழா முடிந்தது. விழா முடிவடைந்த பின்னர் முதல்வர் ஜெயலலிதா போயஸ் இல்லம் புறப்பட்டார். ஞாயிறன்று தலைமைச் செயலகம் வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.